நலமா இருக்கீங்களா? சும்மா இருக்காங்க. ஐயாவை பார்த்தாச்சு அங்கே. ஐயா வந்துட்டார். அப்படியா? அந்த பாவத்தில் தான் சங்கம் இருக்குது. அதனால வள்ளலார் என்ன பண்ணாரு, ஒரு சங்கத்தை ஏற்படுத்திட்டு எல்லாரையும் சிஷ்யா மாதிரி வச்சுக்கிட்டாரு. இவர் குரு மாதிரி நினைச்சாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, நான் சங்கத்துக்கு தலைவன் அல்ல, சன்மார்க்க சங்க தலைவனே இறைவனை பாடுறார். சன்மார்க்க சங்க தலைவனே என்று வரலாறு இறைவனை சுட்டி பாடிய இடங்கள் ஒரு 20-30 இருக்கு. சன்மார்க்க சங்கத்துக்கு யார் தலைவர்னா வரலாறு சொல்றாரு, இறைவன் தான் தலைவன், அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் தலைவருங்கிறாரு. கூடியிருந்த எல்லாரும் சொல்றாங்க, அவரெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க, எங்களுக்கு உங்களை தான் தெரியும், நீங்க தான் ஆரம்பிச்சு விட்டீங்க, நீங்க தான் தலைவருங்கிறாங்க. இது அவருடைய தர்மம், அது நம்முடைய தர்மம். இது நம்முடைய தர்மம் வள்ளலாரை சங்க தலைவராக கொள்ளுதல். அவருடைய தர்மம் மார்க்கத்து என நுமக்குள் ஒருவனாக கொள்வீர். சன்மார்க்க சங்கத்துல உங்களை போல என்ன வச்சுக்க, நான் ஒன்னும் பெரிய மனுஷன் இல்லைங்கிற. இப்பெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. சொன்னா தலைக்கு மேல ஏறிடுவாங்க. சொல்றதுலே ஆபத்து. உபிசாமி சொன்னார்னா தலை இன்னும் முட்டை இருக்கிற மாதிரி. அதனால அந்த குருங்கிற சீட்டை விட்டு கொடுத்துக்க கூடாது. அதனாலதான் சில பேர் குருஜின்னே பேர் வச்சிருக்காங்க. துணிஞ்சு குருஜின்னு எத்தனை பேர் இருக்காங்க. இவ்வளவு குருஜிக்கள் எப்படி இந்த குருஜி, நானே குருஜின்னு பேர் வச்சிருந்தா எனக்கு ரொம்ப மரியாதை ஜாஸ்தி இருக்கும். சாதாரணமா இருக்கிறதுனால ரொம்ப சிம்பிளா இருக்கு. அதனால வள்ளல் பெருமான் குருசீட சங்கமா தான் ஏற்பட்டாங்க. புத்தர்லயும் குருசீட சங்கமா தான் ஏற்படுத்தினாங்க. அந்த ஒரு சங்கம் ஏற்படுத்திய பிறகு சாலை ஏற்படுத்தினார். கூடி இருப்பதற்கு சங்கம், கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய். அந்த கூடி இருந்து வயிறு குளிர்வதற்கு தர்மசாலை. அந்த வயிறு குளிர வேண்டியது 2 விஷயத்துல குளிரணும். ஒரு விஷயம் சைவ சாப்பாட்டால குளிரணும், இன்னொன்னு இருக்கிறத எல்லாருக்கும் குடித்து குளிரணும். அற்றார் எளிவு தீர்த்தல்ல 2 விஷயம். எல்லாருக்கும் கொடுக்கறது ஒண்ணு, கொடுக்கறது செய்யமா இருக்கணும், சாப்பிடுறது செய்யமா இருக்கணும் 2. இதுக்காக அந்த காலத்துல தர்மசாலை ஏற்படுத்துறார். 3ஆவதாக வழிபாட்டுக்கு வர்ஷிப் பண்றதுக்காக பிரேயர் ஹால். சங்கம் கூடியாச்சு, அதுக்கு ஒரு கிச்சன் வச்சாச்சு, ஒரு பிரேயர் ஹால் வரும் இல்ல, அதுதான் ஞான சபை. அவருடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு அது பிரேயர் ஹால். ஞான சபையை கட்டினார். அதுக்கப்புறம் கூடி பேசியாச்சு, சத்து விசாரம்லாம் பண்ணியாச்சு, கூடிய வாயால் ஆத்தியாச்சு, மூளையை செலவு பண்ணியாச்சு, நல்லா சாப்பிட்டாச்சு, வர்ஷிப் பண்ணியாச்சு. இன்னுமா அனுபவத்துக்கு கொண்டு வரணுமே, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுமே. அதுக்காக எக்ஸ்பெரிமெண்ட், ஹிஸ்டரியெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது, ஜியாகிரபியெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. இந்த சயின்ஸ்ல மாத்திரம்னா பரிசோதனை கூடணும் வச்சிருப்போம், எக்ஸ்பெரிமெண்ட் வச்சுருவோம், ப்ராக்டிகல் கிளாஸ்ன்னு வச்சிருப்போம். அந்த மாதிரி அதுக்காகத்தான் சித்தி வளாகம். சங்கத்தில் சேர்ந்து சாலையில் உணவு வழங்கி சொத்து உணவை உண்டு ஞான சபையில் தொழுது அடைய வேண்டிய பேர் அடைவதற்கு சித்தி வளாகம். அறம் பொருள் இன்பம் வீடு. அறத்துக்கு சமானம் சங்கம், பொருளுக்கு சமானம் தர்மசாலை, இன்பத்துக்கு சமானம் ஞான சபை, வீடு பேரு சித்தி வளாகம். அந்த மாதிரி 4 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உண்டு பண்ணார். இந்த 4 எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும் இப்ப 150 ஆரம்பிச்சதுக்கு 1க்கு. இப்ப நீங்க பிறந்திருக்கிற காலம் அருமையான காலம். சன்மார்க்க சங்க 100ஆண்டு விழா நடத்தும் போது உங்களில் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள்? சன்மார்க்க சங்க 100ஆண்டு விழா நடந்து 50 வருஷம் ஆச்சு. சன்மார்க்க சங்கத்து 100ஆண்டு விழாவை இன்றைய இளைஞர் உலகம் கண்டிராது. நீங்க எல்லாம் கண்டிருந்தீங்க 100ஆண்டு விழாவை. 4 நூற்றாண்டு விழா நடந்தது. சங்க 100ஆண்டு விழா 1965, சாலை 100ஆண்டு விழா 67, சபை 100ஆண்டு விழா 72, வள்ளலார் சித்தி 100ஆண்டு விழா 74. இப்ப எகை 150வது வருஷம் வருது. அது 150ல 1க்கு வந்திருக்கிறான். இப்போ அடுத்த 2 வருஷத்துல நமக்கு தர்மசாலைக்கு 150 வருது. அடுத்த 2 வருஷத்துல ஞான சபைக்கு 150 வருது. அடுத்த 2 வருஷத்துல வரலாறுடைய சித்திக்கு 150 வருது. அதோட வரலாறுடைய 200 வருது. இந்த 2020
அப்படின்னு சொன்னோன்னா அப்துல் கலாம் தான் நமக்கு ஞாபகம். ராமேஸ்வரத்து சைவ சாப்பாட்டு முஸ்லீம். அப்துல் கலாம் கிட்ட என்ன கேளுங்கன்னா, சாப்பாடு சைவம் முஸ்லீம், பிறந்தது ராமேஸ்வரம், அடக்கமானது ராமேஸ்வரம். அதோட பிரம்மச்சாரி. அது அவர் எதை கல்யாணம் பண்ணிட்டாருன்னா, நான் வந்து வள்ளலார் திருவாசகத்துக்கே வாழ்க்கைப்பட்டவர்னு எழுதியிருக்கிறேன். அந்த மாதிரி விஞ்ஞானத்துக்கே வாழ்க்கைப்பட்டவர் அவர். அதனால பிரம்மச்சாரியா இருந்தார். அவருக்கு குரானும் ஒண்ணு, குறளும் ஒண்ணு, பகவத்கீதையும் ஒண்ணு. இந்த மூணையும் சேர்த்து பார்க்க முடியாது. அப்பேற்பட்டவர். அவர் தான் விண்வெளி காலம். விண்வெளி ஒரு காலத்துல நான் படிக்கிற காலத்துல பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். இதுதான் லாங்குவேஜ். பிருத்திவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம். ஆகாயம்னு சொல்லக்கூடாது. ஆகாயம்னா அது தமிழ் யூசேஜ். பொதுவா வேதாந்தத்துல சமஸ்கிருதத்துல ஆகாசம். எனக்கு தாத்தா சொல்லி கொடுத்தது, எனக்கு வாத்தியார் சொல்லி கொடுத்தது ஆகாசம். அப்புறம் நானா கொஞ்சம் வயசான பிறகு ஆகாயம், ஆகாசத்துல இருந்து ஆகாயத்துக்கு வந்தோம். ஆகாயமும் போய் கொஞ்ச நாள் கழிச்ச உடனேதான் அப்புறம் வந்து வானம் அப்படிங்கறத யூசேஜ் வந்தது. அப்புறம் வானம் போய் விண்வெளி அப்படின்னு வந்தது. இப்ப விண்ணும் போய் வெளியினே வந்துச்சு. விண்வெளி காலம். வள்ளலார் அகவல்ல பாருங்க, ஆகாசம்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல விண்ணுங்கிற யூசேஜ் கொண்டு வந்து விட்டு விண், மண்ணுல இருந்து மேல விண்ணுக்கு போறது ஏறுபடி, விண்ணுல இருந்து இறங்கி மண்ணுக்கு வர்றது இறங்குபடி. வரலாறு இறங்குபடியாகவும் பாடியிருப்பார், ஏறுபடியாகவும் பாடியிருப்பார். அகவல்ல நீங்க பார்க்கலாம். மண்ணுல ஆரம்பிச்சு விண்ணுக்கு வருவார், விண்ணுல ஆரம்பிச்சு மண்ணுக்கு போவார். அந்த மாதிரி 4 எஸ்டாப்ளிஷ் பண்ணார். அதுக்கு 150 வருஷம் வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் இருக்கு. 5 நிமிஷத்துல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சுடுறேன். இந்த 150 வருஷத்துல 100 வருஷம் ஒரு பீரியட், 50 வருஷம் ஒரு பீரியட், ஒரு காலகட்டம். அந்த 100 வருஷத்துல சன்மார்க்கத்தை அழிஞ்சு போயிடாமல் அந்த காலத்து பெரியவர்கள் காப்பாத்தி நம்ம கிட்ட கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நம்ம கிட்ட வந்து விட்டுருக்காங்க. வடலூர் ஞானசபை கட்டடம் அழியல இருக்கு. இதோட சேர்ந்து கட்டப்பட்டதெல்லாம் இல்லாமே போனதெல்லாம் ரொம்ப மோசமா போய் பேர் சொல்லாதெல்லாம். அதே மாதிரி சங்கம் அழியல, சாலை அழியல, சபை அழியல, நெட்டுக்குப்பை அழியல, கட்டடங்கள் அழிவில்லாமல், சாத்திரங்கள், நூல்கள், திருவருட்பா அழியல. திருவருட்பாவுக்கு பல்வேறு காலத்திலையும் பல்வேறு பதிப்புகள் கொண்டு வந்து விட்டார்கள். நூல், சங்கம், சாலை, சபை இதெல்லாம் அழியாமல் காப்பாற்றிய பெருமை 100 வருஷமாக சங்கத்தை நடத்திய முந்தைய தலைமுறைக்கு உரியது. அந்த முந்தைய தலைமுறையை நாம் போராட்ட வேண்டும். அந்த காலத்துலதான் சமரச பஜனை கந்தசாமி பிள்ளை இருந்தார், ரத்னமூலியார் இருந்தார், வேலுமூலியார் இருந்தார், வேலாயுத மூலியார் இருந்தார், கருமொழி ரெட்டியார் இருந்தார், மேட்டுவம் மணியக்காரர் இருந்தார். அவங்களுக்கு வாரசுகள், பின் வாரசுகள் எல்லாம் சேர்த்து அழியாம காப்பாற்றி இந்த தலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். முன்னைய ஒரு சொத்தை நமக்கு கொடுத்தார்கள். சொத்தை காப்பாற்றணும், அது ஒரு பெருமை. 100 வருஷத்துல அந்த 100 வருஷத்துல பஜனை, திருவுருவப்பட ஊர்வலம், வள்ளலார் படம் ஊர்வலம் உண்டா ஆரம்பிக்கும். 6 மணிக்கு படம் ஊர்வலம் ஆரம்பிக்கும். இப்படிய காலம்பரை 7 மணிக்கு சன்ரைஸ் ஆகி தென்னமரம் உயரத்துக்கு சூரியன் வந்தவன தான் படத்தை இறக்குவாங்க. விடிய விடிய 4 தெருவும் வரும், 10 தெருவும் வரும். எவ்வரி கார்னர் நின்று பஜனை பண்ணுவாங்க. முதல் திருமுறை, 2ஆம் திருமுறை, 3ஆம் திருமுறைன்னு பாடுவாங்க. இந்த திருமுறையில் இந்த பாடுறது, அதை பாடுறதுன்னு திருமுறை வகுத்து பாடுறேன்பாங்க. அப்படி எல்லாம் பாடி பஜனையாக, பட ஊர்வலமாக, அருட்பாவை பக்தி ரீதியில் வளர்த்த பெருமை முதல் 100 ஆண்டுகளுக்குரியது. இந்த 2வது 50 ஆண்டுகள்ல ஆராய்ச்சி, நூல் வெளியீடு, கருத்தரங்கங்கள், இசையரங்கங்கள், இப்படி இந்த காலத்துக்கேற்ற புதுமையை எல்லாம் அனுசரித்து மிகச்சிறப்பாக வளர்ந்து ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு ஆசிரியர் கருத்தரங்கம் நடத்துற அளவுக்கு இப்ப வளர்ந்துருக்கு. இந்த வளர்ச்சிக்கு அடிப்படை காரணத்துல பெரிய மனிதர்களாக இருந்தவர்கள் 2 பேர். ஒருத்தரை நான் சொல்லலாம்,
ஒருத்தரை நீங்க தான் சொல்லணும். 2 பேர் அறிவிச்சவர் மகாலிங்கம் ஒருத்தர், நான் ஒருத்தர். அவர் இல்லை, நான் இருக்கிறேன். நாங்க 2 பேரும் தான் ரொம்ப ட்ரம் பீட்டர்ஸ், தம் கடிச்சவங்க. நாங்க 2 பேரும் தான். பொள்ளாச்சி மகாலிங்கம், கோயம்புத்தூர் மகாலிங்கம் சென்னைக்கு போனார். சங்க நூற்றாண்டு விழாவுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னைக்கு ஷிஃப்ட் பண்ணார் அவருடைய ஹெட் குவார்ட்டர்ஸை. அது வரைக்கும் பொள்ளாச்சி தொழிலதிபர், கோவை தொழிலதிபர், மெட்ராஸுக்கு போனார். அங்கே போனார். அங்கே இருக்க சன்மார்க்க பழைய ஆளுங்க இருக்காங்களே, அந்த பழைய ஆளுகள்லாம் வந்தாங்க. நீங்கள் இப்போ புதுசாக வந்திருக்கிறீங்க, நீங்கள் தலைமை வைக்கணும்னு ஆரம்பித்தாங்க. சென்னைக்கு போன உடனே சென்னை தலைமை அவர் கைக்கு போச்சு. அவர் ராமலிங்கர் பணி வேண்டும்னு ஆரம்பித்தார். இப்போ 50 வருஷம் சிறப்பாக மெட்ராஸில் சங்க நூற்றாண்டு விழா நடத்தினார், சாலை நூற்றாண்டு விழா நடத்தினார், சித்தி விழா நூற்றாண்டு விழா நடத்தினார். எல்லா விழாக்களையும் ரொம்ப பெருசாக நடத்துறாரு. அதே சந்தர்ப்பத்தில் தான் திருச்சிராப்பள்ளி ஸ்ரீரங்கம் முனிசிபாலிட்டிகளில் நகரமைப்பு அதிகாரியாக டவுன் பிளானிங் இன்ஸ்பெக்டராகவும் ஆஃபீஸராகவும் இருந்த நான் என்னுடைய 35வது வயசில் எனக்கு வேலையை ராஜினாமா பண்ணேன். நான் வேலையை ராஜினாமா பண்ணுற காலத்தில் எனக்கு பென்ஷன்லாம் கிடையாது. நான் பென்ஷனபிள் தான் அப்போ எல்லாம் இருந்தோம். டிரான்ஸ்ஃபரபிளாக இருந்தோம். எல்லா ஊருக்கும் மாற்றினார்கள். அப்புறம் தான் ஸ்டேட் ஆஃபீஸராக எங்களை பண்ணார்கள். நான் வேலையை 13 வருஷம் சர்வீஸில் ராஜினாமா பண்ணிட்டு சாமியாராக போய் நான் வடலூர் வந்து சேர்ந்தேன். நான் வடலூருக்கு வந்தேன். சென்னைக்கு மெட்ராஸ் போனாரு. அந்த பக்கம் அவர் பிடிச்சாரு, இந்த பக்கம் நான் பிடிச்சேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா பிடிச்சோம். தனித்தனியாகவும் பிடிச்சோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பிடிச்சது தான் ஓபிஆருடைய ஸ்தாபனம். ஓபி ராமசாமி ரெட்டியார் வடலூரில் நடத்தின ஸ்தாபனத்தை அரிச்சூரரிடமும் என்னிடமும் 2 பேர்கிட்டையும் பிடிச்சார். தேவஸ்தானத்துக்கு நான் 35 வருஷம் மேனேஜிங் ட்ரஸ்டியாக இருந்தேன். 6 பீரியட் இருந்தேன். கலைஞர் பீரியட்ல இருந்தேன், எம்ஜிஆர் பீரியட்ல இருந்தேன், இந்தம்மா பீரியட்ல இருந்தேன், அப்புறம் எமர்ஜென்சி பீரியட்ல இருந்தேன். 6 பீரியட் ட்ரஸ்டியாக இருந்தவங்க என்னை தவிர வேறு யாரும் கிடையாது. அதுலேயே சேர்மன் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டியாக இருந்தேன். எங்கள் எம்எல்ஏ எல்லாம் வெறும் போர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் தான். எம்ஜிஆரும் சரி, கலைஞரும் சரி, அடியார் ட்ரஸ்டியாக இருக்க வரையில் மேனேஜிங் ட்ரஸ்டியாக சேர்மனாக இருக்கணுமே ஒழிய அவரை உறுப்பினராக்கி நீங்கள் சேர்மனாக இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்டாண்டிங் ரூலே போட்டார்கள். டிஎம்கே கவர்மெண்ட்லையும் போட்டார்கள், டிஎம்கே கவர்மெண்ட்லையும் போட்டார்கள். நானா பார்த்து 70 வருஷத்துக்கு அப்புறம் ஓதுவார் இருக்கக்கூடாது அப்படின்னு ரூல் போட்டார். 70 வருஷத்துக்கு அப்புறம் ஓதுவார் ரிட்டையர் ஆகிடணும், ஓதுவார் இருக்கக்கூடாது, டெம்பிள் ஸ்டாஃப் எல்லாம் 70க்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு ரூல் வந்தாங்க. ட்ரஸ்டியும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நானா ஒதுங்கிட்டேன். நானா ஒதுங்கலைன்னா இன்னைக்கு கூட நான் தான். அதனால நான் இந்த பக்கம் வந்தேன். வந்த பிறகுதான் ஏகப்பட்ட நூல்கள். வடலூருக்கு முதல்ல நான் தான் வரலாறு எழுதினேன். அதுக்கு முந்தைய வடலூருக்கு ஒரு ஹிஸ்டரி வடலூர்ல இல்லை. அந்த ஸ்தாபனத்துக்கு, அந்த வள்ளற் பெருமானுடைய நிறுவனங்களுக்கு ஒரு வரலாறு இல்லாமல் இருந்தது. நான் வடலூர் வரலாறு எழுதினேன். வரலாறுடைய வரலாறை டாக்டர் சாமிநாதையர் எப்படி எழுதினாரோ மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கு, அந்த தரத்துல, அந்த அளவுல அதை ஒட்டணும், தரத்துலயும் அதை ஒட்டணும். சும்மா திவ்ய சரித்திரம்னா 30 பக்கத்துல வரலாறு பற்றி எழுதக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி ரீதியில ஒரு பெரிய வரலாற்று எழுதுறேன். அருப்பா அவருடைய கைங்கரியமாகத்தான் இதெல்லாம், இந்த பிரிண்டிங் சார்ஜஸ் எல்லாம் அவர் தான் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இந்த வெளியீட்டுக்கெல்லாம் துணை செய்தவர் அவர் சரவண பகவன் என்ற அவருடைய திருநாமம். சுருக்கமாக நன்றி சொல்லியிருக்கிறோம் அவருக்கு. அதெல்லாம் ரொம்ப விளம்பரப்படுத்தப்படாதுன்னு சொல்லியிருக்கார்கள். ரொம்ப அடக்கமா இருக்கிறதுலையும் கொஞ்சம் ஆபத்து இருக்கு, ஆனா ரொம்ப பிரபலப்படுத்தியதுலையும் கஷ்டம் இருக்கு. அப்படி ரொம்ப பிரபலமாகி கஷ்டத்தை அனுபவிச்சவர் தான் நம்ம அருட்செல்வர். எதெடுத்தாலும் அவர்கிட்ட ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அளவோடு நான் நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். இந்த வெற்றி என்று ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சு ரொம்ப வெற்றிகரமா ஓட்டுறார்கள். நம்ம பாண்டுரங்க உடம்ப பார்த்தா அவர் ஸ்டேட் லெவல் ஆபீசர் தோணுமா? அந்த சீப்ல உட்கார்ந்து இருந்தாலே தெரியாது. இப்படி ஒரு நோஞ்சல் உடம்ப வச்சுக்கிட்டு அவர் ஜாயிண்ட் டைரக்டரா ரிட்டையர் ஆகி 3 வருஷம் ஆச்சு. இன்னும் டிபார்ட்மெண்ட்ல விட மாட்டேங்கிறான் அவர். அந்த ஒர்க்கு சார், இந்த ஒர்க்கு சார், அந்த ஒர்க்கு சார்னு முந்தாசி வரைக்கும் அவர் கவர்மெண்ட் ஒர்க்கை பார்த்துட்டு தான் அப்புறம் அந்த மாநாட்டு ஒர்க்கை பார்க்கணும். அவ்வளவு வல்லவர். இந்த வில்லு பாட்டுன்னு ஆரம்பிச்சிருக்காங்களே, வில்லு பாட்டுல அவர் தான் வல்லடார் வில்லிசை வேந்தர். ரொம்ப ஆர்வமாக ஓட்டுறார் பொது வில்லிசைக்கு. அந்த காலத்துல
பாபநாச சிவன் இருந்தார். அவங்க எல்லாம் வில்லுப்பாட்டுக்காரர்கள். எனக்கு அவங்க காலத்துல இருந்தா பழக்கம். இவர் தான் அவர் கை சேர்த்து இந்த வாத்தியார். அதனால அந்த மாதிரி நல்ல 3 பேர் சேர்ந்திருக்கிறாங்க. நமசிவாயம் ரொம்ப சாப்பிட்டு வெளியவே தெரியாது. இங்கே அவர் வணிகையியல் துறை தலைவராக இருந்தார். அவர் டாக்டர் நமசிவாயம், டாக்டர் பாண்டரங்கன், ஜோதி. அவங்க அப்பா சேத்தியார் குரூப்ல வாசவி கன்ஸ்ட்ரக்ஷன் பெரிய தொழிற்சாலையெல்லாம் வச்சு பெரிய தொழிலதிபர். இப்பவும் ஒரு தொழிலதிபர் தான். அவர் இசைச்சங்கத்துக்கு ஆரம்ப காலத்திலிருந்து செக்ரட்டரியா இருந்தார். இந்த அருப்பா ராஜமாணிக்கம் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார்ல, அருப்பா எல்லாம் மெட்ராஸ்ல போட்டவங்க. அவங்க ஃபேமிலிக்கு இந்த ஏரியாவில் ஆதரவாளரே இவங்க அப்பா பாலசுப்ரமணியம் செட்டியார் தான். அந்த மாதிரி சன்மார்க்கத்துக்கு வழி வழியாக பணி செய்தவர்கள். இந்த ஜோதி, பாண்டரங்கன், நமசிவாயம் 3 பேர் சேர்ந்து வடலூர்ல வெற்றின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு சொன்னாங்க, வெற்றின்னு ஆரம்பிக்கிறோம் நாங்கள். என்னையா வெற்றின்னு சொன்னாங்க. வள்ளலார் எஜுகேஷனல் ட்ரைனிங் ரிசர்ச் இன்ஸ்டியூட்னாங்க. ஓஹோ, யுனெஸ்கோ மாதிரியா அப்படின்னு. இப்பெல்லாம் பேர் வைக்கிறது இப்படி அர்த்தத்தோடு வைப்பாங்க. யுனெஸ்கோன்னு பேர் வச்சுக்குவோம். யுனைடெட் நேஷன்ஸ் அது நீட்டமாக பிரிச்சுக்கணும். அந்த மாதிரி வெற்றின்னு ஒரு பேரை வச்சு 2 வருஷமாக பட்டய வகுப்பு, சான்றிதழ் வகுப்புகளை நடத்தி வெற்றிகரமாக நடத்துகிறார்கள். அந்த வெற்றியோட இன்னைக்கு யோகமும் இணைஞ்சிருக்கு. ஒன்று சொல்றேன், யோகம்னு நம்ம சொல்லுங்க. யோகான்னு சொல்லி ரொம்ப கொச்சப்பட்டார். இந்த கர்நாடகா, கேரளா, ஆந்திரா இப்படின்னு சொல்றது இங்கிலீஷ் யூசேஜ். கர்நாடகம், கேரளம், ஆந்திரம் அப்படிதான் நம்ம தமிழ் பத்திரிகையில் எழுதணும். அந்த இங்கிலீஷ் எழுதுறத கண்டே அந்த ஜிஏ போட்டுடுறாங்க. ஆந்திரா, கர்நாடகா அப்படின்னு. அதே மாதிரி யோகான்னு சொல்றதை கேட்டா எனக்கு ரொம்ப எரிச்சல் வரும். இங்க பார்த்தா யோகம்னு போட்டிருக்காங்க. அதனால இப்ப யோகத்துறைக்கு ஒரு யோகம் அடிக்குது. உலகம் முழுக்க எல்லாரும் யோகிகள். நம்ம தான் ஞானியா ஆவாங்க. இப்ப எல்லாம் சரியே போய் உலகத்துல யோகிகள் தொகை ரொம்ப அதிகமா இருக்கு. யோகத்துக்கே ரொம்ப பிரமாதமான வேலையா நடக்குது. அது லேட்டஸ்டா சேர்ந்துக்கிட்டவர் நம்ம வேதாத்ரி வரலாறுடைய அன்பர் எல்லாம் சேர்த்து இங்க நல்ல யோகத்துறையை நடத்தி இருக்கார்கள். அதுல தியான யோகம் அதை ரொம்ப சாஃப்டா பண்ணியிருக்கிறார். நம்ம தியான யோகமாக பக்தி யோகம், கர்ம யோகம், ராஜ யோகம்னு 4 யோகத்தை முதல்ல விவேகானந்தர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதுல இந்த வள்ளலாருடைய தியான யோகத்தை இணைத்து இந்த கருத்தரங்கை வெற்றிகரமாக நடத்துகிறார்கள். இது ஒரு வெற்றி கருத்தரங்கு. இந்த வெற்றி கருத்தரங்கில் கலந்து கொண்ட நீங்கள் எல்லாம் இன்றைய முதல் ஒரு 5 ஆண்டு திட்டம், ஒரு 7 ஆண்டு திட்டம் தீட்டி இன்னும் தீவிரமா பணிகளில் இறங்கணும். இந்த வருஷம் பூரா இப்ப டிசம்பர் முடிஞ்சு போச்சு. இன்னும் 15 நாள்ல 16 வருது. இந்த 15ஓட 150 சங்கம் போகுது. இனிமே வரவேற்க வேண்டியது சாலை 150, சபை 150, வரலாறுடைய சித்தி 150, வரலாறுடைய அவதாரம் 200. இதை எதிர்பார்த்து நீங்கள் எல்லாம் இந்த வெற்றியை தொய்வில்லாமல் மேலும் மேலும் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு எல்லாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு 5 நிமிஷம் எக்ஸிட் ஆகி இருக்கிறது நிறைவு செய்கிறேன். என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லாம் அருட்பெருஞ்சோதி சொல்லி நிறைவு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்தின் வேண்டுகோளை ஏற்று இந்த கருத்தரங்கை மிக நல்ல முறையிலே அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய யோக கல்வி மையத்தினர். எங்களுடைய அழைப்பை ஏற்று திரு ஊர்நடை அவர்கள் சன்மார்க்க உலகினுடைய மூத்த சன்மார்க்கி, வள்ளலாருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள் இந்த நூலை இங்கே வெளியிடுவதற்கு அனுமதி தந்து அதை புதிதாக திருத்தி அமைத்து கொடுத்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். பல அரிய செய்திகளை உங்களுக்கு ஏற்கனவே தெரிவித்து விட்டார்கள். இந்த கருத்தரங்கம் நடைபெறுவதற்கு உள்ள ஆதரவை அடிகளார் அவர்கள் மிக விரிவாக கூறினார்கள். மலேசிய மக்களுடைய உற்சாகத்தினாலும் மன எழுச்சியினாலும் ஆதரவினாலும் இந்த கருத்தரங்கம் வெற்றி பெறுகிறது என்று நாங்கள் உண்மையிலேயே கருதுகிறோம். இந்த கருத்தரங்கத்தை நடத்துவதற்கு முதலிலே வித்திட்டவர்களும் பேசியவர்களும் மலேசிய அன்பர்கள் தான்.
அவர்கள் அங்கே ஒரு பல்கலைக்கழகத்தை நடத்துவதாக இருந்தது. திருவருள் செயலினாலே நம்முடைய அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடக்க வேண்டும் என்று இங்கே அமைந்திருக்கிறது. அதனால அவர்களுக்கு நான் தனியாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அங்கிருந்து 24 பேராளர்கள் இந்த கருத்தரங்கிலே கலந்து கொள்கிறார்கள். இலங்கையில் இருந்து ஒரு கருத்தாளர் வந்திருக்கிறார். மியான்மரிலிருந்தும் சிங்கப்பூரிலிருந்தும் கருத்தாளர்கள் வருவதாக உறுதி சொல்லியிருந்தார்கள் கட்டுரை வாசிக்க. ஆனால் அவர்கள் இயலாமையை தெரிவித்திருக்கிறார்கள் மாறிய சூழ்நிலையிலே. இன்றைக்கு வெளியிடப்பட்ட வள்ளலார் மறைந்தது எப்படி ஒரு அரிய நூல். இதுவரை வள்ளலார் மறைந்ததை பற்றி பல வினாக்கள் உள்ளவர்கள் கூட அந்த நூலை அவசியம் வாங்கி பயில வேண்டும். இந்த நூல் பதிவு செய்தவர்கள் அனைவருக்கும் விலையின்றி கொடுக்கப்பட வேண்டும் என்று மலேசிய அன்பர் சரவண பகவன் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியோடு கூடிய ஆச்சரியமான ஒரு வேண்டுகோளை விடுத்தார். அதன்படி பதிவு செய்தவர்கள் அனைவருக்குமே இந்த அடிகளார் அவர்களுடைய நூலும் வள்ளலாருடைய கடிதங்களும் அளிக்கப்படுகிறது. ஏற்கனவே பதிவு செய்தவர்களுக்கு அந்த ரசீதோடு சேர்த்து ஒரு சிறு அடையாள அட்டை டோக்கன் என்று கொடுத்திருக்கிறோம். அதை கொடுத்து கருத்தரங்க பையையும் இந்த நூலையும் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு வெளியான 2வது புத்தகம் வள்ளலார் மறைந்தது எப்படி எதிர்பாராத இயற்கை சூழலினாலே அச்சிட்டு வழங்குவதற்கு வள்ளலார் கடிதங்கள் அச்சிட்டு வழங்குவதற்கு காலதாமதம் ஆயிற்று. அதனால இந்த கருத்தரங்கிலே உங்களுக்கு கையிலே அதை கொடுக்க இயலவில்லை. பதிவு செய்தவர்களுடைய அஞ்சல் முகவரிக்கு அது அனுப்பப்படும். பதிவு செய்தவர்கள் அனைவருக்கும் அனுப்பப்படும். இனி அடுத்து வெளிவருவதாக திட்டமிட்டிருந்த வள்ளலாரின் அற்புத மூலிகைகள் என்ற நூலும் சிறிது காலதாமதமாக வெளிவர இருக்கிறது. அது வெளியான பின்பு பதிவு செய்தவர்கள் அனைவருக்கும் தெரிவிக்கப்படும். அதன் பின்பு அவர்கள் அதனை பெற்றுக்கொள்ளலாம். வள்ளலார் மறைந்தது எப்படி என்கிற நூல் வேண்டுபவர்கள், பதிவு செய்யாதவர்கள், மற்றவர்கள், இதை கேட்டவர்கள், கேள்விப்பட்டவர்கள், தெரிந்தவர்கள் அடிகளார் அவர்களிடமிருந்து அந்த நூலை பெற்றுக்கொள்ளலாம். வள்ளலாரின் கடிதங்கள் வேண்டுபவர்கள் வள்ளலார் கல்வி பயிற்சி ஆராய்ச்சி நிறுவனத்திடமிருந்து அதனை பெற்றுக்